இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கனால இங்க எதுவும் மாற போறதில்ல. இன்னும் பாறைகள் தான் நம்ம மேல வந்து விழப்போகுது. எல்லாரும் வேகமா தயாராகுங்க. நம்ம எல்லாரும் எதை நோக்கி போறோம்? மரணத்தை நோக்கியா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எப்படியும் சாகதான் போறோம், அதனால சண்டை போட்டு சாகிறது மேலுன்னு சொல்றீங்களா? ஆமா. இருங்க, நம்ம எப்படியும் சாகதான் போறோம்னா அது உங்க உத்தரவை மீறி இறந்தா கூடவா? அதுல எந்த அர்த்தமும் இல்லை, அப்படிதானே? நீ ரொம்பவே சரியா சொன்ன. எதுவுமே அர்த்தம் இல்லதான். எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, நீங்க கண்ட கனவு நம்பிக்கை எதுவா இருந்தாலும் சரி, அந்த பாறைகள் அடிபட்டு சாகும்போது எல்லாமே ஒண்ணுதான். எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம். அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லையா? நம்ம பிறந்ததுக்கு கூட எந்த அர்த்தமும் இல்லையா? இறந்து போன வீரர்கள்கிட்டே இதே தான் சொல்லுவீங்களா? அவங்க உயிருக்கு என்ன அர்த்தம்? அவங்க உயிருக்கு அர்த்தம் இல்லையா? அப்படி கிடையாது. இறந்து போன வீரர்களோட உயிருக்கு நாம தான் அர்த்தம் கொடுக்கிறோம். மாவீரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க, வேதனைக்குள்ளானவங்களும் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க எல்லாரையும் மறக்காம இருக்க போறது உயிரோட நின்னுக்கிட்டு இருக்க நாம தான். நமக்கு அப்புறம் வரப்போறவங்க நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிப்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம மரணத்தை நோக்கி போறோம். இந்த கொடூரமான உலகத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். என் வீரர்களை ஆத்திரப்படுங்க, என் வீரர்களை கர்ஜனை இடுங்க, என் வீரர்களை சண்டை போடுங்க.